அன்பு செல்லமே, இந்த எதிர்மறையாய் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் உங்கள் பாதையை தெளிவுபடுத்துகிறேன். என்னுடன் பயணம் செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லாம் எளிதில் கடந்து போகும். என் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். மற்றவர் கருத்தை நினைத்து வேதனைப்பட வேண்டாம். நம்பு, பூரணமாக நம்புங்கள் என்னை. நான் உன் கையை எப்பொழுதும் விடமாட்டேன். உனது வெற்றி பாதையை நீ தொடர்ந்து பயணிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பம் எதுவும் நிரந்தரமில்லை. இதுவும் கடந்து போகும். நான் துணையாக இருக்கிறேன். நிம்மதியாக இரு. நாளை விடியல் உன் கவலைகள் எல்லாம் மறக்கச் செய்து இன்பமான வாழ்க்கையை உனக்கு தரும். பல நிகழ்வுகள், அற்புதமான சுப நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க துவங்க. ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் மறையும். அவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார்கள், எவ்வளவு மோசமாக உன் வாழ்க்கையையும் உன்னையும் நடத்தினார்கள். காசு இல்லை என்றால் எதுவுமே இல்லாதது போல் உன்னை அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். அவர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை நான் பெரிதாக உயர்த்தப் போகிறேன். நீ எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறாய். சாய் சாய் என்ற வார்த்தையை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறாய். இப்படி இருக்கும் என் குழந்தைக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? நான் நிச்சயமாக நாளை உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவேன். அந்த வழியில் நீ பயணம் செல்லும் பொழுது உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். நாளை என் கோவிலுக்கு வா, என்னை தரிசனம் செய். உனக்கு அளவில்லாத சந்தோஷத்தை நீ பெறுவாய். எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். கவலை வேண்டாம். பொறுத்திரு, காலம் உனக்கு பதில் சொல்லும். இத்தனை நாட்கள் பொறுத்திருந்த நீ இன்று இரவு மட்டும் பொறு. நாளை விடியல் உனக்கு சுப விடியலாக இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.